இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடையாளம். நீங்க யோசிக்கலாம், நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் ஒரு அத்தி மரத்துல கனி இல்ல உடனே சபிச்சுட்டாரு, அது சரியா? ஆண்டவர் சும்மா சபிக்கல, அங்க எத்தனையோ மரங்கள் இருந்திருக்கும், ஆனா ஏன் அந்த அத்தி மரத்தை சபித்தார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட போகும் மிகப்பெரிய அழிவை குறித்து ஆண்டவர் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் அது. ஆண்டவருடைய சுவிசேஷம் அவர்களிடத்திலே வந்தும், இயேசுவானவர் தங்களுக்கு இரட்சகராக பிறந்தும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனம் அது. அதே எருசலேமை பார்த்து ஆண்டவர் அழுதார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சேகளின் கீழ் அடைத்து சேர்த்துக் கொள்ளும் உன்னை நான் சேர்த்துக் கொள்ள எத்தனையோ முறை நான் ஆசையா இருந்தேன், உனக்கும் மனம் இல்லாமல் போயிடுச்சு, அதனால இப்பொழுது உன் வீடு உனக்கு பாழாய் விடப்படும். இந்த வசனத்தை உருவகமாக தான் ஆண்டவர் அத்தி மரத்தை பார்த்து சபிச்சு இனிமே நீ கனி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். வேதம் அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த அத்தி மரம் முழுவதுமாக பட்டு போய் கிடந்தது. இதுல அர்த்தம் என்ன? இயேசு எருசலேமின் மேல் வரப்போகும் மிகப்பெரிய அழிவை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அவர் சொன்னபடியே 70ஆம் ஆண்டு, இயேசு பிறந்த பின் 70ஆம் ஆண்டு இஸ்ரவேல் நகரம், எருசலேம் நகரம் முழுவதுமாக தீக்கிரையாக்கப்பட்டது. ஏரோது கட்டின தேவாலயம் அக்கினினால் எரிக்கப்பட்டது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த பட்டணம் முழுவதும் நாசமாக்கப்பட்டது. அந்த ஆலயம் நொறுக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்திரீகள் தங்களை இயேசுவை பார்த்து அழுது கொண்டு வருகிற சிலுவை சுமக்கும்போது சொன்னாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் அழுங்க. அது ஒரு காரணத்தோடு சொன்னார். ஏனென்றால் அவர் தன்னுடைய பாடுகள் அல்ல, இனி இந்த ஜனத்திற்கு வரப்போகும் சாபம், இவர்களுக்கு ஏற்பட போகும் அழிவை இயேசு பார்த்து அதை சொன்னார். நான் ரட்சகராக உங்ககிட்ட வந்தேன், என்ன நீங்க சிலுவையில் அரைஞ்சிங்க, அதனுடைய விளைவை உங்க சந்ததியில் நீங்க பாப்பீங்க. அப்படியே நடந்தது. என்ன தெரியுமா? அதை தொடர்ந்து வந்த டைட்டஸ் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ராயன், ரோம ராயன் என்ன செய்தான் தெரியுமா? எருசலேமிலே இடமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக எருசலேம் வீதிகள் எல்லாம் சிலுவையை நட்டி யூதர்களை சிலுவையிலே அறைந்தான். பயங்கரமான கொடுமை செய்தான். கிட்டத்தட்ட 100ஆம் 120ஆம் ஆண்டுக்குள்ளே இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடே இல்லை, நாட்டை அழித்தான். அந்த நாட்டுக்கு பாலஸ்தீனா என்று பெயர் வைத்தான். இந்த பாலஸ்தீனா என்கிற பெயருடைய பின்னணி எங்கிருந்து வருகிறது என்றால், இஸ்ரவேலிற்கு ஆரம்பத்திலிருந்து எதிரிகளாக இருந்த பெலிஸ்தியர், அந்த பிலிஸ்டைன் அப்படின்ற வேர்ட் லத்தீன்ல பாலஸ்தீனா என்பது, அந்த பெயரை இஸ்ரவேலுக்கு அவன் வைத்தான். இந்த நாட்டை சூறையாடி அந்த ஜனங்களை உலகத்தினுடைய 4 திசைகளுக்கும் விரட்டி அடித்தான். வேதத்திலே கூட அதை வாசிக்கிறோம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் என்னும் ஒரு நாடே இல்லாமல், யூதர்கள் என்றால் யார் என்றே தெரியாமல் எல்லா நாடுகளுக்கும் சிதறடிப்பு பல முறை நடந்தது. அதற்காக ஆண்டவர் சொன்னார், இந்த சபித்த இந்த அத்திமரம் யாரும் நினைக்காத அளவில் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அவருடைய கண்களுக்கு முன்பாக பட்டு போனது. அவங்க ஆச்சரியப்பட்டாங்க.